தற்போது ஒரு அண்மை செய்தி. முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கிட ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றத்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் பொன்முடி தனது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை இழந்தார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் அவருடைய தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் கடந்த 17ஆம் தேதி ஆளுநர் ஆர் என் ரவி இந்த கடிதத்திற்கு மறுப்பு தெரிவித்து குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அமைச்சராக பொறுப்பேற்க வைக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார். இதனை எதிர்த்து 18ஆம் தேதி தமிழ்நாடு அரசு சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு குறித்து நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு பெரும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது. அதன்படி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பொன்முடிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு உயர்கல்வித்துறையை ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கிட தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பொன்முடி பதவியேற்க இருக்கிறார். பதவி பிரமாணத்தை பொறுத்தவரையில் சரியாக 3:30 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. இதற்காக தற்போது ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சராக பொன்முடி பதவியேற்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். பொன்முடியும் முதலமைச்சருடன் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே அமைச்சராக பொன்முடிக்கு பதவி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் உயர்கல்வித்துறை பொறுப்பு வழங்கிட தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். சரியாக 3:30 மணி அளவில் பதவி ஏற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று காந்தி பொறுப்பில் இருக்கக்கூடிய கதர் கிராம தொழில்கள் வாரியத்தினை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்வதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பொன்முடியை பொறுத்தவரையில் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அமைச்சர் பதவியையும் பொன்முடி இழந்தார். இவரது தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. இதனைத் தொடர்ந்து பொன்முடிக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கி தமிழக சட்டப்பேரவை செயலகம் தொடர்ந்து மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு ஆளுநருக்கு கடந்த 17ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தார். பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஆர் என் ரவி மறுப்பு தெரிவித்ததோடு அவரை நிரபராதி என உச்சநீதிமன்றம் தெரிவிக்கவில்லை எனவும், எனவே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என கூறி டெல்லி புறப்பட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் தரப்பில் 18ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. முதல்வரின் பரிந்துரையை ஏற்று பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது குறித்து இன்றைக்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநரின் நடவடிக்கைக்கு கடுமையான கண்டனமும் தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் அமைச்சராக பொன்முடிக்கு பதவியேற்க ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். சரியாக 3:30 மணி அளவில் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவே பொன்முடி பதவி வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைச்சராக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக ஆளுநர் அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு சென்றுள்ளார். அந்த நிலை காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி. அமைச்சராக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் மற்றும் பொன்முடி ஆகியோர் சென்றுள்ளனர். அந்த நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பொன்முடி ஆகியோர் சென்றுள்ளதை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பதவி பிரமாணம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நந்தினி இணைகிறார். நந்தினி, மேலும் கூடுதல் விவரங்களை தெரிவிக்கலாம். வணக்கம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடிக்கு அமைச்சராக பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதையடுத்துதான் பொன்முடி அமைச்சர் பதவி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தார். இந்த நிலையில்தான் இது தொடர்பாக பார்த்தோம் என்றால் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் விதிக்கப்பட்ட சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. இதன் அறிவிக்கப்பட்ட திருக்கோவிலூர் தொகுதிக்கான அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டதுடன் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி தொடர்வார் என தலைமைச் செயலக வட்டம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொன்முடியை அமைச்சராக கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநருக்கு பரிந்துரை செய்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் RN ரவிக்கு இன்று வரை உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்தது. இது தொடர்பான வழக்கை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் பார்வதி லால் வாலா ஆகியோர் அமர்வு விசாரித்தது. அப்போது உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளதால் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார் எனவும், ஆனால் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணத்தை செய்து வைக்க தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மறுப்பதாகவும், மேலும் 72 ஆண்டுகளில் எந்த ஆளுநரும் இவ்வாறு நடந்து கொண்டது இல்லை என மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பி பொன்முடிக்கு ஆதரவாக தன் வாதத்தை முன்வைத்தார். அப்போது பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடு குறித்து நாங்கள் தீவிர கவலை கொண்டிருப்பதாகவும், ஆளுநர் RN ரவி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறியுள்ளதோடு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று சொல்வது அவருடைய வேலை அல்ல, இல்லை என்றால் நாங்கள் அதை இப்போதே சொல்ல போவது இல்லை எனவும், ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என முதலமைச்சர் கூறினால் ஜனநாயக முறைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. அந்த நபர் அமைச்சர் குறித்து எனக்கு மாறுபட்ட கண்ணோட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அரசியல் சாசனப்படியே நாம் செயல்பட வேண்டும் என்றும், ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் சம்பிரதாய தலைவர் மட்டுமே பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கூறினால் அதை எப்படி அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என ஆளுநர் கூற முடியும் என உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்வியை எழுப்பியது. அதே போன்று ஆளுநர் RN ரவி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கேள்வி எழுப்பியதோடு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த நிலையில் பொன்முடிக்கு பதவியேற்பு நடத்தி வைக்க ஆளுநர் ரவி மறுப்பது ஏன் எனவும், நீதிமன்ற உத்தரவை மீறி எவ்வாறு பதவி பிரமாணம் செய்ய முடியாது என கூற முடியும், தான் என்ன செய்கிறோம் என ஆளுநர் ரவிக்கு தெரியாதா, உச்சநீதிமன்றத்துடன் விளையாட வேண்டாம் உள்ளிட்டவை பல்வேறு சரமாரியான கேள்விகள் உச்சநீதிமன்றம் தரப்பில் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் கேட்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மேலும் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் அளித்தது யார் எனவும், ஆளுநர் தன் முடிவை அறிவிக்காவிடில் எங்கள் நடவடிக்கை என்ன என்பதை தற்போது நாங்கள் கூறப்போவதில்லை, ஆளுநருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா உள்ளிட்டவை தொடர்பாகவும் கண்டிப்புடன் கேள்வி எழுப்பினார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதி பார்திவாலா கூறுகையில், ஒரு தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டால் அங்கு தண்டனை இல்லை என்றுதான் பொருள், தண்டனையே அங்கு இல்லாத போது கரைப்படினவர் என சொல்ல முடியாது, எந்த களங்கமும் இது இல்லை என பேசினார். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற கெடு இன்றுடன் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில்தான் பொன்முடிக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இதற்காக இன்று காலை அழைப்பு விடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட ஊடகங்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதற்கு மாறாக யூடியூப் தளத்தில் நேரலை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பொன்முடிக்கு தற்போது ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி என்பது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தற்போது நடைபெற்று வருகிறது.
அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் பொன்முடிக்கு உயர்கல்வித்துறையே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் காந்தியிடம் இருந்த கதர் மற்றும் கிராம தொழில்கள் நலத்துறை தற்போது ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்று ஆளுநர் RN ரவி இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். ஆளுநரின் செயலாளர்கள் முதலமைச்சரை தற்போது வரவேற்று வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பொன்முடி அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்கான நிகழ்ச்சி என்பது தற்போது ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சருடன் பொன்முடியும் தற்போது வருகை தந்திருக்கிறார். அதே போன்று அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோரும் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆளுநர் RN ரவி தற்போது பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். அமைச்சராக பொறுப்பேற்பதற்காக பொன்முடியும் தற்போது வருகை தந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆளுநர் RN ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். ஏற்கனவே அவர் கவனித்து வந்த உயர்கல்வித்துறையே மீண்டும் பொன்முடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஆளுநர் RN ரவி அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் பொன்முடியை அமைச்சராக்க வேண்டும் என கடந்த 17ஆம் தேதியே முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இருந்த போதிலும் கூட பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என ஆளுநர் தரப்பில் முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தின் அடிப்படையில் இன்று பொன்முடிக்கு அமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து. நந்தினி, நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள இந்த நிலையில் ஆளுநரின் செயல்பாடுகள் நந்தினி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் திருக்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்வது நிகழ்ச்சி நடைபெற்று வருகிற நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வாசனை போல துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே I request Honorable Governor to administer the oath of office and secrecy to Minister Designate Thiru Dr. K. Ponmudi. கா. பொன்முடி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன். கா. பொன்முடி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதும் என எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார். The Honorable Governor will now present bouquet to the Honorable Minister. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் சேகர் பாபு, உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற கண்டனத்திற்கு பிறகாக இன்று காலை அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளுமாறு பொன்முடிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்த நிலையில் தற்பொழுது இந்த பதவி பிரமாணம் நிகழ்ச்சியானது நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் திருக்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். உயர்கல்வித்துறை அமைச்சரானார் பொன்முடி. அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரம் நம்ம செய்தியாளர் நந்தினி நேரலை இணைகிறார். வணக்கம் நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் ஆர் என் ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில்தான் சொத்து குவிப்பு வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தை விசாரித்த நீதிபதிகள் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 17ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். ஏற்கனவே தீர்ப்பின் தண்டனை என்பது விதிக்கப்பட்ட நிலையில் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் அமைச்சர் பதவியை இழந்திருந்தார். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகாக மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி தொடர்வார் என தலைமைச் செயலக சட்டப்பேரவை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தற்போது கடந்த 17ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பொறுப்பு வழங்க வேண்டும் எனவும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் ஆளுநருக்கு கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அந்த கடிதத்தின் மீது ஆளுநர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது எனவும் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதே தவிர
குற்றவாளி என்ன தீர்ப்பளிப்பது செல்லுபடி ஆகாது என தெரிவிக்கப்படவில்லை என ஆளுநர் தரப்பில் முதலமைச்சருக்கு கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பொறுத்தவரையில் ஆளுநருக்கு சரமான கேள்விகள் எழுப்பியதோடு 24 மணி நேரத்திற்குள் ஆளுநர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் எனவும் இதில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்துதான் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மாளிகை தரப்பில் இன்று காலை அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. சரியாக 3:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாண நிகழ்ச்சி என்பது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பதவி ஏற்பதற்காக பொன்முடி தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இதனையொட்டி இன்று காலை ஆளுநர் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே முதலமைச்சரின் கோரிக்கையின் அடிப்படையில் உயர்கல்வித்துறை என்பது பொன்முடிக்கு மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் ஏற்கனவே அமைச்சர் காந்தி வசம் இருக்கக்கூடிய கதர் கிராம தொழிலை பொறுத்தவரையில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிப்பதாகவும் ஆளுநர் தரப்பில் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா என்பது நடைபெற்றது. உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போன்று அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, இந்த பதவி பிரமாணத்திற்கு அடுத்தபடியாக தலைமைச் செயலகத்திற்கு அமைச்சர் பொன்முடி வர உள்ளாரா அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வெளியே செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது தற்போது வரை இல்லை. முதலமைச்சர் திருச்சி செல்வதற்காக விமான நிலையத்திற்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அமைச்சர் பொன்முடியை பொறுத்தவரையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்திற்கு தற்போது சென்று மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறையே மீண்டும் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் முடிந்த பிறகு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கிருந்து புறப்பட்டு விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். இன்று முதல் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். முதலாவதாக திருச்சியிலிருந்து தன்னுடைய பரப்புரையை முதலமைச்சர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சரியாக 4:15 மணிக்கு முதலமைச்சருக்காக விமானம் புறப்பட இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து முதலமைச்சர் தற்போது விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையில் எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. மாறாக பொன்முடியை பொறுத்தவரையில் மறைந்த முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு அதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.